சித்தர்கள்ல கும்பமுனி என்று அழைக்கப்படும் அகத்திய சித்தர் கும்பகோணத்துல உள்ள கும்பேஸ்வரர் கோயில்ல தான் ஐக்கியமாகி இருக்காரு. அவர் கும்பேஸ்வரரையும் மங்களாம்பிகையும் தியானம் செய்துவிட்டு நிகரற்ற ஆற்றல்களை பெற்றிருக்காரு. அதனால்தான் சீதையை மீட்க வந்த ராமருக்கு அவரால் இந்த தளத்துல நல்ல வழியே காட்ட முடிஞ்சிச்சு. அதை உணர்த்தும் வகையில அகத்தியருக்கு இந்த ஆலயத்துல தனி சன்னதியில இருக்கிறாரு. அந்த சன்னதி முன்பு அமர்ந்த அகத்தியரை நினைத்து தியானம் செய்தால் அவரது அருள் அலைகள் பெருகி வருவதை உணர முடியும். அது போலத்தான் காஞ்சி மகா பெரியவர் இந்த தலத்தில் அம்பாளை பார்த்து அமர்ந்து தியானம் செய்த இடம் ஒரு சிறப்பான இடமாக கருதப்படுகிறது. அங்கு அமர்ந்து தியானம் செய்தால் மனம் அமைதி அடைவதாக சொல்கிறார்கள். ஆயில்ய நட்சத்திரத்தையொட்டி அகத்திய முனிவருக்கு பல அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு பலவிதமான மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றிருக்கு. கும்பகோணத்துல ஆதி கும்பேஸ்வரர் கோவில்ல மார்கழி மாதத்துல வர்ற ஆயில்ய நட்சத்திரத்துலதான் இந்த பூஜை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப மங்களாம்பிகை, விநாயகர், முருகன் சிறப்பு யாகங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆதி கும்பேஸ்வரரை வழிபட்டால எங்க செஞ்ச பாவமும் இல்லாமல் போய்விடும்ன்றது ஐதீகம். கும்பேஸ்வரர் ஆலயம் நம் வாழ்க்கை பயணத்தோட தொடர்புடையது. அதாவது மனித குலத்துக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் சக்தியை இந்த ஆலயம் கொண்டிருப்பதாக புராணங்கள்ல புகழப்படுது. எனவேதான் கும்பகோணத்துக்கு யாத்திரை வருபவர்கள் முதலில் இந்த ஆலயத்தை வழிபட்டுதான் தொடங்க வேண்டும். பிரபஞ்சத்துல பிரளயம் ஏற்பட்ட பிறகு பிரம்மன் கும்பகோணத்தில் தான் தனது படைப்பு தொழிலை முதலாக தொடங்கினார். இதற்காகவே சிவபெருமான் இந்த தளத்துல லிங்கத்துல உறைந்து சுயம்பு வடிவமாக மாறினார் என்று சொல்லப்படுது. இதன் மூலம் உயிர் படைப்பின் தொடக்கமாக இந்த தலம் கருதப்படுது. எனவே ஒவ்வொரு பக்தரும் இந்த தலத்தில் வந்து வழிபடுவது பிறவி கடமையா சொல்லப்பட்டு இருக்கு. உயிர்களின் தொடக்கத்துக்கு மூலமாக திகழும் இந்த தலத்தை வழிபட்ட வாழ்வின் சவால்களை சமாளிக்கும் ஆன்மீக சக்தி கிடைக்கும் என்பது கூடுதல் சிறப்பாகும். கும்பேஸ்வரரை மனமுருகி வழிபட்டால் உடல் பிரச்சனைகள் மட்டுமல்ல மன பிரச்சனைகளும் நீங்கும் என்பது அனுபவமாகும்.